ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ் இப்படி இருக்கிறாங்க? ஐயோ, எனக்கு உண்மையிலே ரிவ்யூ பண்ணுறதா வேண்டாமானே தெரியல கைஸ். உண்மையிலே சத்தியமாக என்னால் முடியலைங்க. ஐயோ முடியலப்பா, முடியல. ஏன் கைஸ், ஒரு குழந்த சாப்பிட்ற இடத்துலையா போய் இப்படி பேசுவாங்க? என்ன கைஸ், ஒரு இங்கீதமே இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியல எதுக்காக இந்த சீரியல் இப்படி கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் இதயம் சீரியல் அப்படின்னாலே ஒரு பேர் வாங்கின ஒரு சீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ மொக்கத்தனமாக போயிட்டுருக்கு சீரியல், கேவலமாக போயிட்டுருக்கு. ஒரு குழந்தைங்கிட்ட போய் அது சாப்பிட்ற இடத்துல போய் இப்படி யாராவது பேசுவாங்களா? பழைய சோத்தை தான் நீங்கள் நூடுல்ஸ் திங்கக்கூடாது. என்ன ஒரு எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. அது அப்போ கூட பாருங்கள், அந்த பையன் சத்தியை வாங்குகிறான், ஹக்கு பண்ணிவிட்டு பின்னாடி நினச்சிக்கிட்டு அழுகிறான். சாரி ஆதித்யா, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் தான், சீக்கிரமே இதுக்கு ஒரு விடுகாலம் வரும்னு அப்பயே அவளோட இதுக்கு தான் இருக்கிறாளே ஒழிய, அந்த குழந்தைங்க எவ்வளோ இம்சப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போயாவது எடுத்தேறி நம்ம வீட்டை விட்டு போகலான்னு ஏன் கேஸ் அந்த ஜென்மத்துக்கு ஒரு எண்ணமுமே வர மாட்டேங்குது. ஆதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறா எப்போ பார்த்தாலும். என் கைஸ் 5 வருஷம் இவ புருஷன் இல்லாமல் தானே கைஸ் வாழ்ந்தா. வேலைக்கு போயிட்டு இந்த சுதாகர் கம்பெனிலன்னா வேறு கம்பெனி இல்லையா கைஸ்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை, நீ சம்பாதிக்கிறல்ல, சுதாகர் வருமானம் தர்றான்ல, சம்பளம் போட்டு தர்றாள் மித்ரா, வாங்குறல்ல, என்ன பண்ணுற அந்த சம்பளத்தை எல்லாம்? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கி கொடு. போய் தோசை, அது பழைய மாவில் தோசை ஊற்றி கொடுக்குறாங்க மேடம். இதெல்லாம் என்ன ஒரு கால கொடுமை. ஐயோ சாமி, முடியல என்னால். உண்மையிலே நாடகம் நல்லாவே இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்க்காதீங்க, விட்டுருங்க. அப்போ தான் இந்த டேரக்டருக்கு ஒரு மைண்டில் ஒன்று வந்து நாடகத்தை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவார். இல்லாட்டினா இப்படியே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி மென்டலாக்கி ப்ரெஷர் ஏற்றி ஒரு வழி ஆக்காமல் விட மாட்டேங்களாட்டிருக்குது. அப்படி தான் இருக்குது. கடைசியில் குடுகுடுப்புக்காரன் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, இந்த சுபகாரியம் நடக்காமல் இது பண்ணுறதுக்கு ஒரு என்னது ஒரு கெட்ட ஏதோ ஒரு தடங்கலாக இருக்குது அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இந்த சுபகாரியம் நடக்காது, அதுக்கு வந்து ஏதோ ஒரு தடங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறா. அப்படி எனக்கு சொல்ல தெரியல. உடனே எல்லாம் வந்து முழிச்சிட்டு கேட்குறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ். சுத்தமாகவே இந்த சீரியல் ரிவ்யூ பண்ணுறதுக்கே பிடிக்கல. எனக்கு வந்து நான் எப்போ வந்து இந்த ஃபேஸ் காமிச்சு இந்த ரிவ்யூ போட ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ரிவ்யூ வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் போயிட்டுருக்கு. ஃபோட்டோவை வச்சு அந்த நடிக்கிற அந்த ஆக்டர்ஸை வச்சு நம்ம ஃபோட்டோ வச்சு போடும்போதெல்லாம் கூட 21,000 23,000 வியூஸ் எல்லாம் போயிருக்குதுங்க. சரிங்களா? என்றைக்கு நம்ம இந்த மாதிரி காமிச்சு பேசணுமோ, ஃபேஸ் காமிச்சு பேசும்போது வியூஸ் 100 கூட தாண்ட மாட்டேங்குதுங்க. அதனால் இனிமேல் நான் ரிவ்யூ போடுறத ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கிறேன். ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேஸ். எனக்கு இதுக்கு மேலே இந்த சீரியலை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கே இஷ்டமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக, ஒரு குழந்தைங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீரியல் இப்படி எடுக்கலாமா? அதுங்க அவங்க நடிச்சுட்டு போயிடுறாங்க, அந்த குழந்தைங்களுமே நடிச்சுட்டு போயிடுறாங்க. டேரக்டர் என்ன சொல்ல தருவாங்களோ, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, டேரக்டர் என்ன சொல்லி தர்றாங்களோ அதை நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்க்குற குழந்தைங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பார்க்குற குழந்தைங்க இவங்க நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சீரியல் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள், எத்தனை குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? இப்படிலாம் சீரியல் எடுத்தா சத்தியமாக முடியலை என்னால், சத்தியமாக முடியல கைஸ். ஐயோ, அப்போ கூட பாருங்கள், அவன் ஆதி வந்துட்டு என்ன ஆதித்யாவுக்கு எடுத்துகிட்டு போன நூடுல்ஸ் இவங்க எதுக்கு பாரதி திரும்பியும் கொண்டு வர்றாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இனிமேல் நான் பாரதிக்கும் குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், எதுவும் செய்ய விட மாட்டேன். மித்ராவால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்க்கணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. ப்ரொடெக்ட் பண்ணு, இப்போ இந்த மேட்ரு தெரிஞ்சு போய் ப்ரொடெக்ட் பண்ணு, இல்லை உன் பிள்ளைக்கு போய் நூடுல்ஸ் வாங்கி கொடு, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு போய் தோசையை ஊற்றி வேகமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்குறா. அப்பயும் மனசில் நினக்கிறா, என்ன நினைக்கிறா தெரியுமா? என்னை மன்னிச்சிடுங்க,
சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். நாங்களாம் அதுக்கு தான் சாமி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேவலமாக இருக்குது சீரியல், ரொம்ப கேவலமாக இருக்குது. பாந்தி எடுக்கிற மாதிரி. அப்புறம் மற்ற சீரியல் என்ன கேஸ், நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட இந்த லவ் இது ரொமான்ஸ் இதெல்லாம் இந்த ஒரு வாரம் கிராமத்தில் வச்சு நடக்க போதாட்டிருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி தான் போட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த காதல் சம்பவங்கள் வரப்போகுது. கார்த்தியோட ஒரு வாரம் கிராமத்தில் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லைங்க. எனக்கு இந்த ரேவதி கார்த்தி ஜோடி இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. எனக்கு வந்து அந்த கடைசி பொண்ணு இருக்கா வருங்க பாடகி, அவள் தான் ஜோடியாக வரணும். ஏன்னா கான்செப்ட் படி சீசன் 1 நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். என்னடா சொன்னதே இந்த அம்மா சொல்லுது நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். என்னை பொறுத்தளவு சீசன் 1 தீபா பாடகி. அப்போ இந்த லாஸ்ட்டு இந்த 4 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு ரேவதியை கொண்டு வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. அப்போ அந்த கடைசி பொண்ணு எதுக்கு பாடகியாக கொண்டு வரணும்? எனக்கு தெரிஞ்சு கடைசி பொண்ணு தான் ஜோடியாக வரணும். அப்புறம் இடையில என்னமோ அந்த மீனாட்சின்னு யாரோ ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உள்ளே இழுத்து விட்டுட்டுருக்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டுத்துக்கு ரொமான்ஸ் வேணும் இல்லையா? அதனால் இவங்க 2 பேரும் ரொமான்ஸை பார்த்து இவங்களும் ரொமான்ஸ் பண்ணுவாங்களாட்டிருக்குது. அதனால் இவளை கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கேரக்டர் யார் தெரியுமா கைஸ்? நம்ம மாரி சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சீரியல் அந்த நடிகை தான் மீனாட்சின்ற கேரக்டர் இப்போ கார்த்திகை தீபத்தில் வந்து நடிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் வேறு என்ன? அப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு ஒன்றும் கார்த்திகை தீபத்தில் ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ரொமான்டிக்லாம் சீனெல்லாம் வரப்போகுது இல்லையா? அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஐ டோன்ட் லைக் இட். அப்புறம் வேறு என்ன? வாரிசு சீரியல் சூப்பர். சிபி ஆக்டிங் வேறு லெவலு. நல்லா இருந்தது. வாரிசு சீரியல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன? வேறு மற்ற சீரியலில் பார்த்தா தானே நம்ம ரிவ்யூ போட முடியும். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். நீ என்ன தடங்கள் வரப்போகுது, என்ன நடக்காமல் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சாரி கைஸ். மத்தியான வேலையில் வாரிசு மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நாடகம் போட்டால் பத்தாது. இந்த மாதிரி சொங்கியாட்டு நாடகம் போட்டால் எவன் பார்ப்பா? தூக்கம்தான் வரும். ஐயோ சாமி, முடியலடா சாமி. ஓகே, வேறு என்ன? எனக்கு அந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிறத நாடகம் பார்க்குறக்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. ஒரு விருப்பமே இல்லை, நல்லாவே இல்லை. அவங்க அந்த குழந்தைங்க 2 பேரும் காசை வாங்கிட்டு போயிடுவாங்க நடிச்சிட்டு, சரியா? ஆனால் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா? எத்தனை குழந்தைங்க பார்ப்பாங்க? யோசித்து பாருங்க. அப்போ அந்த குழந்தைங்க மனசில் என்ன உண்டாகும்? அப்போ வேலைக்காரங்களான்னா பழைய சோறு தான் திங்கணும், நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. எதுக்குமா வந்து அவங்கள அந்த அண்ணனை அழுக வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? நல்லா இல்லை சீரியல், நல்லா இல்லை இன்றைக்கி. உண்மையிலேயே நல்லாவே இல்லை. இதையும் சீரியல் நல்லாவே இல்லை. எல்லா நறுக்கியை செஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணதெல்லாம் பூ முட்டையாம்மா. இவள் வந்து இந்த நந்தினி லண்டன்லேருந்து வந்து இறங்கியிருக்கு பார்த்திங்களா? அந்த பக்கி இருந்துட்டு நான் தான் செஞ்சேன்னு எல்லாத்துக்கும் பெருமை பித்திக்கிட்டு இருக்கிறா வெளியில் போய். ஐயோ சாமி, முடியல. அப்புறம் பாரதி நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொண்டு போகிறத எல்லோரும் பார்க்குறாங்க. சாரிப்பா, இதுக்கு மேலே நம்மளால் இந்த சீரியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா தவளை சொன்ன மாதிரி ஒன்று அவள் முடிவு எடுக்கணும், இல்லை இவன் முடிவு எடுக்கணும். 2 பேரும் இப்படியே வாயை திறக்காமல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க தான் கஷ்டப்பட போகுது. அது மட்டும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச அவள் வந்து அந்த பூ முட்டை வந்து ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவாக. நான் இப்போ கூட நினச்சேன் கைஸ், அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு பெட்டு படிக்கலாம் எடுத்துகிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு தான் நினச்சேன். அப்போ கூட அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக தோசை ஊற்றி கொண்டு விட்றாங்க. இதை விட ஒரு கேவலமான ஜென்மம் எங்கே இருக்குது? ஏம்மா தாயே ராசாத்தி, உன் புருஷன் குத்துக்கல்லாட்டம் நல்லா தான் தாயே இருக்கிறா, சரியா? ஆதி இன்னும் இதாக போயதில்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான், சரியா? மித்ராவை பற்றி மித்ரா கிட்டேருந்து ஆதியை காப்பாற்றணுன்னா நீ மித்ரா பத்திர உண்மைகளை மித்ரா பத்தின உண்மைகளை வாயை திறந்து சொல்லு. நீ அவனைத்தான் உன் புருஷன் அது இல்லை இது இல்லைன்னு பேச வரமாட்டேங்குது வாயி. மித்ரா பத்தின உண்மையிலையாவது சொல்லு, மித்ரா பத்தின உண்மையிலையாவது ஆதிக்கு தெரியப்படுத்து. எதுவுமே செய்யாமல் சும்மா குடிச்செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு கட்டின சேலை கசங்காமல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க மேடம். எப்படி தான் இப்படிலாம் முடியுதோ? ஐயோ சாமி, முடியலடா சாமி, கன்றாவியாக இருக்குது சீரியல். ஓகே கைஸ், நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த சீரியல் வந்து நீ ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக வேணால் நான் பண்ணுறேன்.
சரியா? எனக்காக நான் இஷ்டப்பட்டுலாம் நான் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ வந்து மேலும் நான் தொடரட்டுமா, இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிடட்டுமா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். சரியா? ஏன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நீங்கள் தான் லைக்ஸ் பண்ணுறீங்க. உங்களோட விருப்பம் தான் எனக்கு. எனக்கு வந்து இதை பார்த்து போடணுங்கிற தலையில் இது கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த சீரியல் ஆரம்பத்திலே பிடிக்கல கேஸ். என்றைக்கு கொண்டு வந்து புது ஹீரோயினை கொண்டு வந்து இறக்குனாங்களோ அன்றைக்கே சீரியல் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ஜனனி நடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது சீரியல். அவளுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்த ஆண்டாள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு செஞ்சது வச்சது இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது, பிடிக்காம தான் இருந்ததுங்க. சரியா? ஒரு புது நடிகை கொண்டு உள்ளே இறக்கி விட்டாங்க. அந்த அம்மா சுத்தமாகவே எனக்கு பிடிக்கலைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலைங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபர்தராக ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் முடிவெடுத்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ரெகுலராக வந்து ஒரு யாருன்னு தெரியல, நான் ரெகுலராக கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் எபிசோட் சிஸ்டர். ஆனால் இந்த நேற்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் போடல, எதுவுமே போடவே இல்லை. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, உங்களோட விருப்பம் தான் என்னோடது. நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் அதை போட சொன்னாங்க. ப்ளீஸ் சிஸ்டர் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ அவங்களும் ரிப்ளை பண்ணுறதே இல்லை, கமெண்ட்ஸும் பண்ணுறதே இல்லை. ஸோ வாட், அதுக்காக நான் எதுக்காக இது பண்ணணும்? அதனால் நீங்களே சொல்லுங்கள், இந்த சீரியலை வந்து ஃபர்தராக நான் ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா நான் நாளையிலேருந்தே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே சார், கமெண்ட்ஸில் பார்க்கலாம். நான் எப்பவுமே நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுவேன். இனிமேல் நான் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நேற்று எனக்கு கமெண்ட்ஸ் அவ்வளோ வரவே இல்லை. ஒரு நேரம் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வருது, ஒரு நேரம் கமெண்ட்ஸ் கம்மியாக வருது. ஸோ அதனால் வந்து இனிமேல் உங்களோட விருப்பம் தான் என்னோடய விருப்பம். நீங்கள் ரிவ்யூ பண்ண சொன்னால் மட்டுமே தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா அது மட்டும் நான் அதையும் செக் பண்ணுவேன். கமெண்ட்ஸ் எதுவுமே வராமல் நீங்கள் நான் கேட்டதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாமலும் இருந்தீங்கன்னா நான் ரிவ்யூ இனிமேல் பண்ண மாட்டேன் கைஸ். ஓகேவா? ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம இனிமேல் வேறு வீடியோ ஷார்ட்ஸ் இதை மாதிரி தான் நம்ம போடலாம் நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.